இந்த கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த சிலைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கருங்கல் அப்படிங்கிறதுக்கே பார்த்தோம்னா மகத்துவம் என்பது உண்டு. அந்த கருங்கல் சொன்னா எல்லா கற்களும் சுவாமி சிலைகளாக மாறிவிடாது. அந்த கருங்கல்ல கூட பார்த்தோம்னா அதுல நீரோட்டம் இருக்காங்கிறத முதல்ல பார்த்திருப்பா. பஞ்சலோக சிலையில சாநித்தியம் இல்லையா சொன்னா நிச்சயமாக உண்டு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாகத்தான், அந்த மூலவரனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த உற்சவர்களை வைத்திருப்பார்கள். அவர்களிடத்திலும் அந்த சக்தி என்பது உண்டு. இந்த உற்சவர் தான் வெளியில எல்லாருக்கும் காட்சி தருவார். அதுதான் நம்ம நிறைய வாகன, ரிஷப வாகன சேவை, கருட சேவை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருங்கல், செம்பு, வெள்ளி என பலவற்றிலும் சுவாமி சிலைகளை செய்து வழிபடுகிறோம். இவற்றுக்குள் இருக்கும் வேறுபாடு என்ன? இது போக எந்த சிலையை வணங்கினால் அதிக நன்மை என்பது கிடைக்கும் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல சுவாமி சிலைகளை செய்து வழிபடுகிறோம்னு சொன்னா, இதை ஆலயத்தை மனதில் வைத்துக் கொண்டு இவர் கேட்கிறார் நினைக்கிறேன். ஆலயம் என்று வரும் பொழுது அங்கே வெள்ளியிலான சிலைகளை செய்து வைத்திருக்க மாட்டார்கள். வெள்ளி கவச்சம் வேணா பண்ணியிருப்பா. வெள்ளி கவச்சம் என்பது உண்டு, தங்க கவச்சம் என்பது உண்டு. ஆனால் முழுக்க முழுக்க வெள்ளி என்கின்ற உலோகத்தை உருக்கி அதிலிருந்து ஒரு சிலையை கண்டிப்பாக செய்திருக்க மாட்டார்கள். எப்படி செஞ்சிருப்பான்னு சொன்னா, கருங்கல் சிலை என்பதுதான் மூலவராக காட்சி அளிக்கும். இது போக பஞ்சலோக சிலை என்பதை செய்து வைத்திருப்பார்கள். அதுதான் அங்கே உற்சவ மூர்த்தியாக வெளியே புறப்பாடு செய்து வரக்கூடிய சுவாமியாக இருக்கும். இந்த கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த சிலைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கருங்கல் அப்படிங்கிறதுக்கே பார்த்தோம்னா மகத்துவம் என்பது உண்டு. அந்த கருங்கல் சொன்னா எல்லா கற்களும் சுவாமி சிலைகளாக மாறிவிடாது. அந்த கருங்கல்ல கூட பார்த்தோம்னா அதுல நீரோட்டம் இருக்காங்கிறத முதல்ல பார்த்திருப்பா. அந்த ஸ்தபதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கருங்கல் சிலையை செதுக்கக்கூடிய அந்த ஸ்தபதிகள் அந்த கல்லை தட்டி பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவா, இந்த சிலை நீரோட்டம் உடையது, இது உயிரோட்டம் உடையது. இந்த சிலையில சுவாமி பண்ணோம்னா இந்த சுவாமி சிலைங்கிறது பின்னமாயிடும், இது சரியா வராதுங்கிற மாதிரிலாம் பிரித்து வைத்திருப்பார்கள். அதனை அலசி ஆராய்ந்து இந்த கல்லுல நம்மளால சுவாமி சிலையை பண்ண முடியும் சொல்லிட்டு அதிலே அந்த சுவாமி சிலையை, அது கூட என்னன்னு சொன்னா ஏதோ நினைச்சோம் அப்படியே டக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மிஷினை வச்சுட்டு சொன்னீங்கன்னா பண்ணவே முடியாது. இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் என்பது இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த சிலையை முழுமையாக செதுக்க முடியும். நிறைய கோவில்ல பார்த்திருப்போம், அது முழுமை அடையாமல் பின்னமாக இருக்கும், முழுமை அடைஞ்சிருக்காது. அது பார்த்தோம்னா ஒரு மாதிரி தேஞ்சு போயிருக்கும், பாதியில அந்த சிலையை செஞ்சு விட்டு போயிருப்பா. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ரூல்ஸ் எல்லாம் அவ கரெக்டா ஃபாலோ பண்ணாதனாலதான். அதே நேரத்தில் நிறைய ஆலயங்கள்ல பழமையான பிராச்சீனமான ஆலயங்களா கூட இருக்கும். ஆனா அங்க இந்த சிலைகளை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான வடிவிலே இன்றளவும் நின்று கொண்டு இருக்கும். 1000 ஆண்டுகளை கடந்து அவ்வளவு பிரமாதமான சிற்பங்களை கூட நம்மளால் காண முடியும். அதற்கு காரணம் அவர்கள் முறையாக அதற்கான விதிமுறைகளை பின்பற்றி, இந்த தானம் சொல்லுவா, பஞ்சதானம் நவதானம்லாம் வச்சிருப்பா, அஷ்டதானம் சொல்லிட்டு அதனுடைய அளவுகளை குறித்து வைத்திருப்பார்கள். இந்த அளவிலே தான் இந்த மூர்த்தத்தினை செய்ய வேண்டும், இந்த கல்லிலே இப்படித்தான் செதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதற்குரிய விதிமுறைகள் எல்லாம் வைத்து, இந்த நாளிலே, இந்த நட்சத்திர நேரத்திலே, இந்த லக்னத்திலே இந்த சிலையை செய்ய துவங்க வேண்டும்ங்கிற மாதிரி விதியெல்லாம் வச்சுட்டுதான் அந்த கருங்கல்லான சிலைகளை செதுக்கி இருப்பார்கள். அதே மாதிரி அதை கொண்டு அதற்குன்னு ஒரு பிரதிஷ்டாபன விதியை வச்சிருப்பா தெரியுமா, அதுதான் நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்றோம். அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த கல்லுக்கு உயிரூட்டி இருப்பார்கள். அந்த கற்சிலைகளை மூலவராக வைத்திருப்பதற்கு காரணம் அதனிடத்திலே சாநித்தியம் என்பது அதிகம் என்பதால் தான். பஞ்சலோக சிலையில சாநித்தியம் இல்லையா சொன்னா நிச்சயமாக உண்டு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாகத்தான், அந்த மூலவரனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த உற்சவர்களை வைத்திருப்பார்கள். அவர்களிடத்திலும் அந்த சக்தி என்பது உண்டு. அந்த உற்சவர் தான் வெளியில எல்லாருக்கும் காட்சி தருவார். அதுதான் நம்ம நிறைய வாகன, ரிஷப வாகன சேவை, கருட சேவை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்போம். யான வாகனத்தில் வரா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதற்கு நிறைய அஸ்தம்பாதெல்லாம் வச்சு நிறைய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி பிரம்மாண்டமா எடுத்துட்டு வருவார். அதற்கும் அந்த சக்தி என்பது உண்டு. ஆனால் வெள்ளியினாலான சிலை என்பது தனியாக எங்கும் கிடையாது. ஆனால் வெள்ளி கவச்சம் என்பது உண்டு. ஏன்னா வெள்ளிங்கிறது ஒரு சுக்கிரன் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்றது. ஆக அந்த சுக்கிராம்சம் நிறைந்த வெள்ளி கவச்சத்திலே, அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்லாம் விசேஷமா போட்டிருப்பா சுவாமிக்கு கவச்சம் தெரியுமா, அப்படி அந்த வெள்ளி கவச்சத்திலே சுவாமியை தரிசிப்பது என்பதும்
மிகவும் நன்மையை தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி தங்க கவசத்தோட சுவாமியை பார்க்கலாம். குருவினுடைய அனுகிரகம் பெற்றது அப்படிங்கிற மாதிரி அந்த தங்க கவசம் கூட சுவாமிக்கு சாத்தி இருப்பார். இந்த மாதிரி தங்க கவசத்திலே சுவாமியை வணங்குவதும் மிகவும் நல்லது. இந்த ரெண்டுத்துல எதுக்கு சக்தி அதிகம், எதை வணங்கினால் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலுமே சுவாமி நீக்கமர நிறைந்திருப்பார். அதுக்குத்தான் நம்ம பரமேஸ்வரனுடைய அந்த தாத்பரியத்தை கூட புரிஞ்சுக்கலாம். எப்படி பரமேஸ்வரன் இருப்பார்? உருவமாகவும் இருப்பார், அருவுருவமாகவும் இருப்பார், அருவமாகவும் இருப்பார். அருவமாக, அருவம்னு சொன்னா உருவமே இல்லாமல் இந்த உலகத்திலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த இறை சக்தியை நாம் உணர வேண்டும். அது நம்மால உணர முடியலங்கிறதுனாலதான் அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்திற்கு போகிறோம். அங்கே உற்சவ மூர்த்தியானவர் உருவமாக காட்சி அளிப்பார், சோமாஸ்கந்தராக காட்சி அளித்துக் கொண்டிருப்பார். உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனாக லிங்க திருமேனியாக அருவுருவமாக சுவாமி காட்சி கொடுத்து கொண்டிருப்பார் அல்லவா. அந்த கற்சிலைகளை வணங்கும் பொழுதே நமக்கு அந்த எனர்ஜி, அந்த சக்திங்கிறது சேர்ந்துடும். அந்த மூலவரை வணங்க இயலாதவர்கள் அந்த பஞ்சலோகத்தினாலான அந்த உற்சவர் வெளியிலே வரும் பொழுது அவரை தாராளமாக வணங்கலாம். எப்படி வணங்கினாலும், எந்த இடத்திலே எந்த ரூபத்திலே அவரை கருங்கல் சிலையாக வணங்கினாலும் சரி, அல்லது அது ஐம்பொன் சிலையாக பஞ்சலோக சிலையாக வணங்கினாலும் சரி, அல்லது மரத்தாலான ஒரு சிற்பத்திலே நான் இறைவனை காண்கிறேன் என்று அங்கே அந்த இறைவனை வணங்கினாலும் சரி, எப்படி வணங்கினாலும் நிச்சயமாக பலன் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.